பார்க்கலாம்ல. எனக்கு ஒரு உதவி பண்ணணும்ல. சொல்லு. இதில் 2 நகை இருக்கு. இதை மட்டும் எப்படியாவது விற்று எனக்கு பைசா மட்டும் கொண்டு வந்துரு. இது அம்மாவோட நகையிலான? ஆமால, அம்மாவோட நகை தான். இதுக்காக இப்போ விற்று பைசா மட்டும் கொண்டு வந்துரு. அவங்க ஞாபகமாக இந்த ஒன்று தான்லாம் இருக்கு. ஏற்கனவே காலையில் அந்த கிழவன்ட்ட சமாளிச்சதை எடுத்துறதுக்குள்ள உயிரே போயிட்டல. நீ மறுபடியும் போட்டு என்ன படாத பாடுபடுத்தாத. நான் சொல்றதை மட்டும் செய். பைசா மட்டும் கொண்டு என்ன தந்துரு. நான் கூப்பிடுறேன், அந்த இடத்துக்கு மட்டும் வந்துரு. நான் கிளம்புறேன். இல்ல, டைம் ஆகாது. இப்போ வந்துடுறேன். இப்போ வந்துடுறது. ஒரு நிமிஷம் லைன்ல இரு. என்ன பண்ணிட்டு இருக்க? இல்லப்பா, கண்ணாடி ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. ஏன்டா சொன்னா நான் வாங்கிட்டு வரல. உன் இஷ்டத்துக்கு பர்சனல் எடுக்க. வைக்கிறது எடுக்கிறது எல்லாம் இஷ்டத்துக்கு. உன் இஷ்டத்துக்கு கண்ணாடி வாங்கிட்டு வந்துருக்க முடியாது. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வாங்கி தருவேன். இல்லை வீட்டில் வைக்கிறதுங்க. இல்லை இல்லை, இப்போ நீங்கள் சின்ன பிரச்சனை தான். இப்போ வந்துடுறேன். கூட உள்ள பசங்கள்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. நீ என்னடான்னா இந்த இன்ஜினியரிங் முடிக்காம ஊருப்பட்ட ஐயரையும் வச்சுட்டு மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்க. இதுக்காக அவங்க நான் கடை வாங்கி படிக்க வச்சேன். வீட்டுல ஒவ்வொரு நாளும் கடைக்காரன் வந்துருவானோ பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருக்கு. இன்னும் நான் இன்ஜினியர் முடிக்காதனால உனக்கு 3 வேளை சாப்பாடு போட மாதிரி பேசுறேன். வெள்ள 3 வேலையை கொட்டிக்க தானே செய்யற. சும்மா இருப்பா, காலையில காண்டாக்கிட்டு. என்னடா நீ பேசுற? என்னவோ உன் சம்பாதியத்துல மட்டும் தான் வீடு ஓடுற மாதிரி. ஏன் பென்ஷன் ரோட என்ன அந்த வீடு ஓடிட்டு இருக்கு? சரி, இறங்கிக்கோ. வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன சொல்லவா? சொல்லு. இல்லை, சொன்னால் கரெக்டாக இருக்குமா தெரியலையே. நீ என்ன விஷயம்னு சொல்லு. இல்லை, நானும் வந்துட்டு ரொம்ப நாளாக சொல்ல ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் முடியல. சரி, இப்போ முடியுது இல்லை? சொல்கிறேன். எனக்கா வேண்டி ஒரு கிஃப்ட்டு. ஏய், அடிபொலி சீன். நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? ஓஹோ. ஓகே, உனக்கு பிடிக்கும்னு நினச்சி தான் வாங்கினேன். இந்த மாதிரியே எல்லாம் பிடிச்சிட்டுனா ஓகே. சரி அண்ணா, பாய். ஓகே, ஒரு மினிட் சால் கீழே இறங்கி போட்டுக்கோ. ஓகே, பை.
ஒரு வாரம் ஆச்சு, கூப்பிடணும்னே தோணலையா? இல்ல வீட்ல அலைன்ஸ் பாத்துட்டாங்க, அதான் கூப்பிட முடியல. அலைன்ஸ் பார்க்குறாங்களா? ஆமா. ஏன்? உனக்கு அந்த அலைன்ஸ் ஓகேயா? ஓகே தான். அதுல என்ன? ஓகேயா? ஆ, உனக்கு எப்படி ஓகே ஆச்சு இது? ஏன்? இல்ல பவித்ரா, நீ என்ன பிரச்சனை? நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரிலேஷன்ஷிப்பா? நான் கூட மோதிரம்லாம் தந்தப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டே. அதெல்லாம் அதெல்லாம் எப்படி ரிலேஷன்ஷிப் ஆகும்? எதை சொன்னாலும் கக்க புக்கான்னு சிரிச்சா எல்லாத்துக்கும் ட்ரீம் சிக்னலா இருந்துட்டு இப்போ வந்துட்டு எப்படி ரிலேஷன்ஷிப்பா இருக்க முடியாதுன்னு சொல்றேன். எப்படி அது? அதெல்லாம் ஒரு எப்படி ரிலேஷன்ஷிப்பா? நீ அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 23rd எனக்கு என்கேஜ்மெண்ட் வச்சிருக்கு. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் பண்றா தானே? ஆமா, அதுக்கு தான் கால் பண்ணேன். உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஈஸியா இருக்குமா? எனக்கு அப்படி இல்ல. நீ என்ன பேசுற எப்படி? எனக்கு புரியல. நீ திடீர்னு ஒரு வாரம் வேலை காணல, அப்புறம் போன் அடிச்சுட்டு நான் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்னா. ஆமா, கல்யாணம் ஆகும்னு சொல்றதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன். ஓ, அதுக்கு தானே? ஆமா. சரி சரி. வச்சிடுறியா? டேய் பார்க்குக்குள்ள வந்துட்டேன். எங்கே இருக்க? கை தெரியுதா? இங்க வா. ஆளே உடனே பார்த்துறேன். என்ன வார சொன்ன வேலை முடிஞ்சால? எல்லாம் முடிஞ்சு. இப்போ எதுக்கு அவசரமாக எவ்வளோ பணம்? அது வேற ஒன்றும் இல்லை, நகை ஒரு கடையில் ஆர்டர் கொடுத்துருக்கேன். அந்த பணத்தை வச்சு நகையை மட்டும் எப்படியாவது எடுத்துட்டு வந்து. யார்? வேற யாருக்கு? பவித்ராக்கு தான். இதுக்கு தான் அம்மா நகை விட்டு எவ்வளோ பணம் கொண்டு வச்சு. வேற யாரெல்லாம் வாங்கி கொடுப்பா? எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. ஆனால் எனக்கு அவளை பிடிச்சிருக்குல்ல, நான் என்ன பண்ணுறது? அவனை விட்டு போயிடுவாளோ இல்லையாலாம் எனக்கு தோண மாட்டேங்குது. அவள் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு பயமாக தான் இருக்குது, விட்டுட்டு போயிடுவாளோ. ஆனால் அவள் இல்லை, எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சாலும் எனக்கு எல்லாம் பண்ணணும்னு தோணுது. அவளுக்கு தான் எனக்கு எல்லாரையும் விட அவள் தான் பெருசு. ஏன்னு சொல்ல தெரியல. எனக்கு இப்போ சொல்கிறவன்ட்ட அவள் எனக்கோ இல்லையோ யாருக்கா வேணாலும் இருந்து போட்டு, எனக்கு அவள் தான். அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன ரிஸ்க்குனாலும் எடுப்பேன். அதனால அவளை மனத்துக்கு இருக்க முடியாதுல. என்ன வேணா பண்ணிக்கொடு, நான் போகிறேன். இப்போ பவிக்கு கல்யாணம். நான் அவள் கல்யாணத்துக்கு போகணுமா இல்லைன்னா எக்ஸாம் எழுத போகணுமா? இல்லைப்பா, கண்ணாடி ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. ஏன்டா சொன்னா நான் வாங்கிட்டு வரல. உன் இஷ்டத்துக்கு பர்சனல் எடுங்க, வைக்கிறது எடுக்கிறது எல்லாம் இஷ்டத்துக்கு. உன் இஷ்டத்துக்கு கண்ணாடி வாங்கி தந்துருக்க முடியாது. எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வாங்கி தருவேன். இன்னும் நான் இன்ஜினியர் முடிக்காதனால உனக்கு 3 வேளை சாப்பாடு போடாமலே பேசுகிறேன். நல்லா 3 வேலையை கொட்டிக்க தானே செய்கிற. அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா அப்பா என்னாச்சுப்பா? அப்பா எந்திரியப்பா, அப்பா எந்திரியப்பா.
அப்பா அப்பா உனக்கு வேண்டியதாப்பா கண்ணாடியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். தனியாக விட்டுட்டு போயிடாதப்பா என்ன. அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருப்பா, என்ன நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்ப்பா. அப்பா எந்திக்க மட்டும் செய்ப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா 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 என்ன படின்னு சொன்னலப்பா, நான் அரியர் எல்லாத்தையும் எடுத்துட்டேப்பா. அப்பா அப்பா என்கிட்ட பேசுப்பா. அப்பா என்னை விட்டு போயிடாதப்பா. அப்பா கண்ணாடி கூட மாற்றணும் சொன்னலப்பா, வாங்கிட்டு வந்துருக்கப்பா. நீ போட்டுட்டு சேரில் உட்காந்துக்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா எந்திரிச்சுக்கோப்பா. அப்பா என்னை விட்டு போயிடாதப்பா. அப்பா அப்பா உன் அருமை முதல் புரியலப்பா. இப்போ என்ன யாரும் கூட யாருமே இல்லைப்பா. அப்பா 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 உறவுகளுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியாமல் இருக்கிற பல பேர் இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஹீரோ இந்த படத்தில் கிடைக்காத காதலிங்கிற ஒரு உறவுக்காக என்னென்னமோ செய்வான். ஆனால் தனக்காக வாழ்ந்து தனக்காகவே உழைச்சி தனக்காகவே இருந்த ஒரே உறவு அப்பா. அவர் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயம் கண்ணாடி. அதை கூட இவனால் வாங்கி கொடுக்க முடியல. இன்னும் சொல்லப்போனால் இனி இந்த குற்ற உணர்ச்சியோட நம்ம அப்பா உயிரோடு இருக்கும்போது கேட்ட ஒரு வார்த்தை கண்ணாடி, அதை கூட நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலன்னு இனி அவன் சாகிற வரைக்கும் அதை நினச்சி குற்ற உணர்ச்சியோடு தான் வாழ்வான். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம லைஃப்பில் எத்தனையோ பேரை பார்த்துருப்போம். வறுமையில் சிலவங்க ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க கூட தனக்கு கிடைச்ச ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க கூட எப்படின்னா ஊனமாக, ஒரு கை இல்லாமல் ஒரு கால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. அவங்க கூட அதை கஷ்டமாக பார்க்காம நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம லைஃப்பில் நம்ம சக்சீட் ஆகணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க. ஆனால் இதெல்லாம் இருக்கிற நம்ம தான் நம்ம லைஃப்பில் எதுக்காக வாழ்கிறோம், என்ன பர்பஸ்க்காக வாழ்கிறோம், என்ன பண்ணணும், இந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம லைஃப்பை தொலைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் நம்ம லைஃபோட யதார்த்தம்.